காலநிலை பிரிப்பான். ஆல்ப்ஸ் மலைத்தொடர், மத்திய தரைக்கடல் காலநிலையும் வட ஐரோப்பில் காணப்படும் குளிர்ந்த காலநிலையும் பிரிக்கின்ற ஒரு அரணாக உள்ளது. உலகின் முதலாக புவி மாதிரியை குளோப் கி.பி. பொ.ஆ. 150ஆம் ஆண்டில் கிரேக்கர்கள் உருவாக்கி உள்ளனர். இந்திய வானியல் அறிஞர் முதலாம் ஆரியப்பட்டர் அவர்கள் எழுதிய ஆரியப்பட்ட சித்தாந்தம் என்ற நூலில் விண்மீன்கள் வானில் மேற்கு புறமாக நகர்வது போன்ற தோற்றம் புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் விளைகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். புவி 510.1 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது ஆகும். கிரேக்க ரோமானிய கணித வல்லுனர், வான் ஆய்வாளர் மற்றும் புவியியல் ஆய்வாளராகிய தாலமி என்பவர் முதலில் நில வரைபடத்தில் அட்சதீர்க்க கோடுகளை வரைந்தவர் ஆவார்கள். இவருடைய ஜாகிரபியா என்னும் நூலில் புவியின் அளவும் அதன் மேற்பரப்பை குறித்த விவரங்களும் அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் அமைந்த பல்வேறு இடங்களின் பட்டியலும் இடம்பெற்றுள்ளன. புவியின் நடுவே வரையப்பட்டுள்ள நிலநடுக்கோடு மற்ற அட்சரேகை கோடுகளை விட நீளமாக காணப்படுகிறது. எனவே இக்கோடு பெருவட்டம் என்று அழைக்கப்படுகிறது. லாட்டிடியூட் அகலாங்கு, லாங்கிடியூட் நெட்டாங்கு, ஈக்குவேட்டார் நிலநடுவரை, டிராபிக் ஆஃப் கேன்சர் கடகவரை, டிராபிக் ஆஃப் கேப்ரிகார்ன் மகரவரை எனவும் தமிழில் அழைக்கப்படுகின்றன. ஆதாரம்: அறிவியல் களஞ்சியம், தமிழ் பல்கலைக்கழகம். 0% அட்சக்கோட்டிலிருந்து 23° வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் வரையப்பட்டுள்ள அட்சக்கோடுகள் தாழ் அட்சக்கோடுகள் எனவும், 23° வடக்கு முதல் 66° வடக்கு வரையிலும், 23° தெற்கு முதல் 66° வரை தெற்கு வரையிலும் வரையப்பட்டுள்ள அட்சக்கோடுகள் மத்திய அட்சக்கோடுகள் எனவும், 66° வடக்கு முதல் 90° வடக்கு வரையிலும், 66° தெற்கு முதல் 90° தெற்கு வரையிலும் வரையப்பட்டுள்ள அட்சக்கோடுகள் உயர் அட்சக்கோடுகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. தீர்க்க கோடுகள் புவியில் நிலநடுக்கோட்டு பகுதியில் 111 கிலோமீட்டர் இடைவெளியிலும், 45° அட்சப்பகுதியில் 79 கிலோமீட்டர் இடைவெளியிலும், துருவ பகுதியில் இடைவெளியுமின்றியும் காணப்படுகின்றன. பன்னாட்டு தேதிக்கோடு வளைந்து செல்வதற்கு காரணம், இது நேராக சென்றால் ஒரே நாட்டிற்கு 2 தேதிகள் அமையும். இந்த குழப்பத்தினை தவிர்ப்பதற்காக இக்கோடு வளைந்து வரையப்பட்டுள்ளது. மெரிடியன் என்ற சொல் மெரிடியானஸ் என்னும் லத்தீன் மொழியிலிருந்து வந்தது ஆகும். இதற்கு நண்பகல், மிட்-டே என்று பொருள். எனவே மெரிடியான் என்பது சூரியன் ஓர் இடத்தின் நேர் மேலே உச்சியில் உள்ளதை குறிக்கிறது. AM என்பது ஆன்டி மெரிடியம் நண்பகலுக்கு முன்னதாக என பொருள்படும். PM போஸ்ட் மெரிடியம் நண்பகலுக்கு பிறகு பொருள்படும். புவி தன் அச்சில் ஒருமுறை தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் கால அளவு ஒரு நாள். 24 மணி நேரம் 1 மணி நேரம் 60 நிமிடங்கள். இந்தியா கிடைமட்ட பரவலில் மேற்கு குஜராத்தில் உள்ள கௌஹர்மோட்டா என்னும் இடத்திற்கும், கிழக்கில் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள கிபித்துக்கு என்ற இடத்திற்கும் சமதூர இடைவெளியில் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் உள்ள மிர்சாபூர் என்னும் இடத்தின் வழியாக 82° கிழக்கு தீர்க்கக்கோடு செல்கிறது. பூமி ஒரு நீல நிறக்கோள். 71% பூமியின் பரப்பு நீரால் சூழப்பட்டு உள்ளது. மென்பாறை கோளம். புவியின் மேலோட்டிற்கும் கவச மேலோட்டிற்கும் இடையே உள்ள பகுதியே மென்பாறை கோளம் ஆகும். புவியின் கொள்ளளவில் புவி மேலோடு 1%, கவசம் 84%, மீதமுள்ள 15% புவி கருவையும் கொண்டுள்ளது. புவியின் சுற்றளவு 63701 கிலோமீட்டர் ஆகும். 20 அளவை அல்லது அதற்கு குறைவான ஆற்றல் செறிவினை உணர்வது அரிது. 5.0 மேல் அதிர்வு அலைகள் ஏற்படும் போதுதான் நிலம் பிளந்து வீழ்வது ஏற்படுகின்றது. 6.0 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவு அதிக வலிமையானது எனவும், 7.0க்கு மேல் அதிர்வு அலைகள் ஏற்படும் போது பெரும் சேதம் விளைவிக்கும் நிலநடுக்கம் ஏற்படுகின்றது. 3 வகையான நில அளவைகள்: பி அலைகள் அல்லது அழுத்த அலைகள், S அலைகள் அல்லது முறிவு அலைகள், L அலைகள் அல்லது மேற்பரப்பு அலைகள். எரிமலைகள் பற்றிய அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை எரிமலை ஆய்வியல் வால்கானாலஜி என அழைக்கப்படுகின்றன. ஆய்வு மேற்கொள்ளும் வல்லுநர்கள் எரிமலை ஆய்வாளர்கள் வால்கானாலஜிஸ்ட் என அழைக்கப்படுகின்றன.
இந்திய பெருங்கடலில் 26 டிசம்பர் 2004 அன்று ஏற்பட்ட சுனாமி இந்தோனேஷியா, இந்தியா, இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகளின் கடலோர பகுதிகளை அழித்து கடலுக்குள் கொண்டு சென்றது. இது மனித உயிருக்கும் உடைமைக்கும் மிக பெருத்த சேதத்தை உண்டாக்கியது. அந்தமானில் உள்ள பேரன் தீவு அதன் தலைநகரத்திலிருந்து 135 கிலோமீட்டர் கிழக்கே அமைந்துள்ளது. சுமத்ராவிலிருந்து மியான்மர் வரை உள்ள நெருப்பு வலயத்துள் இருக்கும் ஒரு செயல்படும் எரிமலை இதுவே ஆகும். கடைசியாக 2017ஆம் ஆண்டு இது எரிமலை குழம்பை வெடித்து வெளியேற்றியது. ஸ்ட்ரோம்போலி எரிமலை மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுகிறது. தென் அமெரிக்காவில் உள்ள வெனிசுலா நாட்டில் காணப்படும் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி உயரமான நீர்வீழ்ச்சி ஆகும். வட அமெரிக்காவில் கனடா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் எல்லையில் உள்ள நயகரா நீர்வீழ்ச்சி மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ள ஜாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே நாடுகளின் எல்லையில் உள்ள விக்டோரியா நீர்வீழ்ச்சி ஆகியன முக்கியமான நீர்வீழ்ச்சி ஆகும். துணையாறு ஒரு முதன்மை ஆற்றுடன் இணையும் அல்லது ஆற்றினுள் பாயும் ஓர் நீரோடை அல்லது ஓர் ஆறு. கிளையாறு ஒரு முதன்மை ஆறிலிருந்து பிரிந்து விலகிச் செல்லும் ஓர் ஆறு. ஆசியா மைனர் துருக்கி என்னும் இடத்தில் உள்ள மியான்மர் ஆற்றின் பெயரின் அடிப்படையில் ஆற்று வளைவு என்னும் சொல் ஏற்பட்டது. காரணம், இந்த ஆறு அதிக திருப்பங்களுடன் மற்றும் அதிக வளைவுகளுடன் ஓடுகிறது. வடக்கு சீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள் கோபி பாலைவனத்திலிருந்து கடத்தப்பட்டவை ஆகும். மனித புவியியல் என்பது மனிதன் மற்றும் அவனின் சுற்றுப்புறத்தை இயற்கை சூழலோடு படிப்பதே ஆகும். உலகிலுள்ள மிக நீளமான கடற்கரை அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாநிலத்தில் தெற்கில் காணப்படும் மியாமி கடற்கரை ஆகும். இரண்டாவது நீண்ட கடற்கரை சென்னையில் அமைந்துள்ள மெரினா கடற்கரை ஆகும். யாத்திரை குடியிருப்பு வழிபாட்டு தலங்களை சுற்றியும் அல்லது மத முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களிலும் அமையும். எடுத்துக்காட்டு, தமிழ்நாட்டில் உள்ள பழனி முருகன் கோவில். உலக சுகாதார நிறுவனம் WHO உலக சுகாதார நிறுவனத்தின் கூற்றுப்படி ஒரு ஆரோக்கியமான நகரத்திற்கு அவசியம் இருக்க வேண்டியவை: தூய்மையான பாதுகாப்பு சுற்றுச்சூழல், அனைத்து மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும், உள்ளாட்சி உள்ளூர் மக்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், எளிதாக கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய சேவையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சீனாவில் உள்ள திரிகார்ஸ் அணை நீர் மின்சக்தி திட்டம் உலகின் மிக பெரிய நீர் மின்சக்தி திட்டம் ஆகும். இதன் கட்டுமான பணி 1994ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2012 முடிவுற்றது. இது நிறுவப்பட்ட திறனானது 22,500 மெகாவாட். தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டமானது உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டங்களில் ஒன்று ஆகும். 4,550 கோடி மதிப்பிலான இத்திட்டமானது செப்டம்பர் 2016இல் நிறைவேற்றப்பட்டது. இது நிறுவப்பட்ட திறன் 648 மெகாவாட் ஆகும். தற்போது நாம் பயன்படுத்தும் நிலக்கரியானது 300 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய படிவு ஆகும். பூமியின் பெரும்பகுதி நீராவி சதுப்பு நிலங்களால் நிரம்பியுள்ளது. தாவரம் மற்றும் விலங்குகள் இறந்த பின்பான எச்சங்கள் சதுப்பு நிலங்களில் அடியில் புதைக்கப்பட்டன. இறுதியில் அவை புவிக்கடியில் அதிகப்படியான வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக நிலக்கரியாக மாற்றப்பட்டன. காஸ்ட்ரோனமி என்பது கலாச்சார சுற்றுலாவின் அம்சத்தை குறிக்கிறது. காஸ்ட்ரோனமி என்பது கலாச்சார சுற்றுலாவின் அம்சத்தை குறிக்கிறது. உள்வரும் சுற்றுலா, சொந்த நாட்டில் செல்லும் சுற்றுலா, வெளிச்செல்லும் சுற்றுலா, வெளிநாடுகளுக்கு செல்லும் சுற்றுலா, வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயம், காட்டு விலங்குகளின் பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்பட்ட நிலப்பகுதி. விசா, டூரிஸ்ட் விசா, ஸ்டூடெண்ட் விசா, எம்ப்ளாய்மெண்ட் விசா, மெடிக்கல் விசா. ITC நிறுவனங்களுக்கு உள்ளடக்கிய குழு சுற்றுலா. IATA பன்னாட்டு வான்வழி போக்குவரத்து சங்கம். IATO இந்திய பயண அமைப்பாளர் சங்கம். TAAI இந்திய பயண முகவர் சங்கம். TTTHA தமிழ்நாடு சுற்றுலா பயணம் மற்றும் விருந்தோம்பல் சங்கம். TTDC தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம். நிலசந்தி 2 மிகப்பெரிய பெரிய நிலப்பகுதியை இணைக்கும் சிறிய துண்டு. நீர்சந்தி 2 பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கும் சிறிய நீர்ப்பரப்பு. சுற்றுலா பயணிகளை வெளியேற்றும் காரணி கௌரவம். சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கும் காரணி சேவை வசதிகள். பல இயக்கும் எரிமலையை கொண்டுள்ளதால் கார்டில்லெராஸ் பசிபிக் நெருப்பு வலயத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. இப்பகுதி நில அதிர்வுகளை அடிக்கடி எதிர்கொள்கிறது. கண்டங்களும் அதன் உயரமான சிகரங்களும். ஆசியா எவரெஸ்ட் சிகரம். தென் அமெரிக்கா அகன்காகுவா. வட அமெரிக்கா மெகன்சி சிகரம். ஆப்பிரிக்கா கிளிமஞ்சாரோ. ஐரோப்பா எல்பரஸ் சிகரம். அண்டார்டிகா வின்சன் மாசிப் சிகரம். ஆஸ்திரேலியா கான்கி யுகஸ்கோ சிகரம்.